ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். அது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே ருசியாக செய்ய போகிறோம். நான் 1/2 கிலோ துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட 2 தக்காளி, 1 கைப்பிடி பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, தேவையான அளவு பெருங்காயம், தண்ணி. பருப்பு நல்லா பூ மாதிரி வேகிறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. இன்னொரு பக்கம் குழம்பு தாளிக்க போகிறோம். சாம்பாருக்கு தாளிக்க என்னென்ன வேணும்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன், அப்போ தான் சாம்பார் ருசியாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நறுக்கி வச்ச முருங்கைக்காயும் சேர்த்து நன்றாக கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதிலே போட்டிருக்கேன், கிளறிட்டு இப்போது நாம் என்ன சேர்த்திக்க போகிறோன்னா, மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், மல்லித்தூள் 1½ ஸ்பூன், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 3 ஸ்பூன் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். புதினா சிக்கன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிக்கனையும் சேர்த்திக்கலாம். அது கூட மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் நாம் சேர்த்துறதுனால அந்த சிக்கனில் இருக்க கவுச்சி ஸ்மெல் நமக்கு போயிடும். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இது கூட நான் உருளைக்கிழங்கும் சேர்த்து இன்னைக்கு செய்ய போகிறேன். அதனால உருளைக்கிழங்கு தோல் சீவி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கும் இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா இதுக்காக அரைக்கணும். என்னன்னா, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, 3 பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்திட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 1 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கலவையை சிக்கன்லையே ஊற்றியாச்சுங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு புதினா சிக்கன் சுட சுட ரெடி. புதினா ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குங்க. சில்லி சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சிக்கன் வெட்டி வாங்கி வச்சுருக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். இது கூட தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சில்லி சிக்கன் மசாலா நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், அந்த சில்லி சிக்கன் மசாலாவையும் சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. சில்லி சிக்கன் மசாலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு போடலைங்க. நல்லா கையிலேயே பெசரி எடுத்து வச்சுருவோம். இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இது கூட லைட்டாக தயிரும் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் இது பொரிச்சிடலாம். ஸோ சண்டே ஸ்பெஷல் என்னென்னா, ஒயிட் ரைஸு, புதினா சிக்கன், சாம்பார், ரசம், சில்லி சிக்கன், அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.